ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தம்பலம் தம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமணிமைகளால் முனை வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்குரிய என்னுடைய மாணவ செல்வர் ரமணாய்யா அவர்களே, அந்த பெருந்தகையாளருடைய மாணாக்கர்களாக விளங்கி சைவத் திருமுறைகளையும் சாத்திரங்களையும் புராணங்களையும் ஆழமாகவும் ஆர்வமாகவும் கற்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்களிந்த வணக்கம். பரஞ்சோதியாருடைய திருவிளையாடல் புராணத்தில் உலவாக்கிழியருடைய படலம் என்று நாம் பார்த்து வருகிறோம். பெருமான் செய்கின்ற அற்புதங்கள் அளவில்லாதது என்பதை கீர்த்தி திரகவலையே நாம் காண்கின்றோம். அதனுடைய விளக்கமாகவும் விரிவாகவும் புராணங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. இதே இல்லாமல் பெரிய புராணத்திலும் அவர் செய்கிற திருவிளையாடல்கள் உண்டு. ஏதோ 64 திருவிளையாடலோ முடித்துக் கொண்டார்ன்றதில்லை. அவருடைய விளையாடுகள் தொடர்ந்து நடக்கும். அடியவரிடத்திலே அவர்தான் உரிமையோடு விளையாடுகிறார். வேறு யார்கிட்ட அவர் போய் விளையாடுறது? சுந்தர பெருமானை அவரே நான் தூது செல்கிறேன்னு போறார். நேரா போய் சொல்ல வேண்டியது தானே பறவையாருக்கு. சுந்தரன் துன்பப்படுகிறான், நீ அவரை ஏற்றுக்கொள் என்று அவர் போய் சொன்னா ஏற்றுக்காம விடுவாரா பறவையார்? அங்க ஒரு விளையாட்டு செய்யறார் இல்லையா? திருவாரூர் அர்த்தஜாமம் முடித்து போகின்றது சிவாச்சாரியார் போல போகிறார். அங்க போறாரு. அந்த அம்மா கேட்கிறாங்க, அர்த்தஜாமம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க, ஏன் இதெல்லாம் இந்த வேலை ஏன் பாக்குறீங்க, போங்கன்னு அந்த அம்மா அனுப்புறாங்க. கோபம் தனியலை பறவையாருக்கு. சுந்தர வேலை கோபம் தனியாமல் வந்திருப்பவர் யார் என்று எண்ணாமல் சிவாச்சாரியார் வருவாரா இந்த நேரத்துல, அவருக்கு ஏன் நம்ம மேல அக்கறை என்றெல்லாம் கொஞ்சம் யோசித்தால் பறவையாருக்கு தெரிஞ்சிருக்கும், வந்திருப்பது பெருமான் தான் தெரிஞ்சிருக்கும். பின்னாலே மறுபடியும் பெருமான் போகிறார்னு பார்க்கிறோம். அதுபோல திருவிளையாடல்களை அடியாரிடத்திலே பல இடத்திலே செய்கிறார். அவரிடத்திலே அன்பு கொண்டால் எல்லாம் செய்வார் என்பதற்கு இதெல்லாம் சான்றுகள். ஆனால் பாண்டிய நாடு இப்ப படிச்சீங்க இல்லையா? பாண்டிய நாடே பழம்பதியினர். பெருமான் விரும்பி ஏற்றுக்கொண்ட இடம் பாண்டிய நாடு, தமிழ்நாடு. சங்கத்திலே இருந்து தமிழாராய்ந்தவர். மீனாட்சி அங்கேதான் மணந்து கொள்ளுகிறார். பாண்டிய நாட்டிலே அரசு விட்டிருக்கிறார். இன்னும் எத்தனையோ திருவிளையாடல்களை அவர் செய்கிறார். அதுபோல இங்க உலவாக்கிழியருடையது என்றால் குலபூஷன் என்ற பாண்டியன் சிவன் மேலே பற்றுடையவன், சிவாலயத்தில்தான் சிறப்பாக செய்கின்றவன், அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் திருவிழாக்கள் எல்லாம் சிறப்பாக செய்கிறவன். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? வேத நெறியை பாராட்டவில்லை, போற்றவில்லை. அதை அறிவுறுத்த வேண்டிய பொறுப்பு பெருமானுக்கு இருக்கிறது. தம்மை பாராட்டுகிறானே, பாடுகிறானே, போற்றுகிறானே என்பதோடு விட்டுடல. வேதநெறி பிராமணர்கள், வேதநெறி வேள்வி இதெல்லாம் தடைப்படுகின்றது அல்லவா? அரசனானவன் எல்லாருக்கும் பொதுவானவன் அல்லவா? அவன் சிவநெறியை பின்பற்றினாலும் ஆகம நெறியை பின்பற்றினாலும் வேத நெறியை பாராட்டும் அல்லவா? திருவள்ளுவர் அறநூல் சொல்லுகிறவர். அறநூல்ல செங்கோன்மையை பற்றி சொல்ற பொழுதும் கொடுங்கோன்மையை பற்றி சொல்ற பொழுதும், அரசன் சரியாக இல்லை என்றால் மழை பொழியாது, பசுக்கள் பால் தராது, அதோடு விடல. அந்தணர்கள் நூல் மறப்பார்கள், வேதங்களை மறந்தால் உற்பாவம், உலகத்தை தீங்கு நேரிடும் என்றெல்லாம் சொல்றார். அதனால இங்க உலவாக்கிழி படலத்தில் அதுதான் அடிப்படை.
வேத நெறியை பின்பற்றாமல் பாண்டியன் குலபூஷன் தவறு செய்கிறான். அந்த தவற்றினை எடுத்து காட்ட வேண்டும் என்றுதான் பெருமான் இங்கே பஞ்சம் வருகிறது, மழை இல்லை, பிழைப்பதற்காக அன்றெல்லாம் நாட்டை விட்டு போய்விடுகிறார்கள். வரலாற்றிலே பாண்டி நாடு 12 ஆண்டு காலம் பஞ்சம் இருந்தது என்று சொல்கிறார்கள். வரலாற்றிலே சொல்றாங்க 12 ஆண்டு காலம் பஞ்சம் இருந்ததாலே அந்த சங்கம் வைத்த நிலை மாறிவிட்டது. தமிழ் புலவர்கள் எல்லாம் மன்னன் கூப்பிட்டு எங்கேயாவது போய் பிழைத்துக் கொள்ளுங்க, இந்த நாட்டிலே வறுமை அதிகமா இருக்கிறது, பஞ்சம் இருக்கிறது என்று சொல்லி அனுப்புகிறான்னு பார்க்கிறோம். அதுபோல இங்கே பஞ்சம் இருக்கிறது, வறுமை இருப்பதாலே என்ன செய்வது என்று தெரியாமல் அரசன் கருவூலத்தில் இருக்கிற பொருளையெல்லாம் செலவு செய்கிறான். மக்களுக்காக செலவு செய்தால் எவ்வளவு நாள் செலவு செய்ய முடியும்? எனவே பெருமானிடத்தில் போய் கேட்கிறான். சோமவார நோன்பு இருக்கிறான், இருந்து பெருமானை கேட்கிறான். ஆனால் அவர் ஒன்றும் பதில் சொல்ற மாதிரி இல்லை, பேசாம இருக்கிறார். பெருமான் அசரீரியா கூட ஒன்றும் சொல்லலை. அதனால என்ன செய்தான்? கடுமையான நோன்பு தொற்று திருச்சபைகளே வாழா கேட்காமல் வாழா இருக்கிறார் பெருமான் என்று நேராக அரண்மனையை சென்று தரையிலே படுத்துக் கொண்டான். பெருமானுடைய ஆதரவு வர வேண்டும் என்று தரையிலே படுத்துக் கொண்டான் என்றால் அது சோமவார நோன்பிலே அது ஒரு வகை. பிடிவாதம் பிடிக்கிறவங்களா தரையில் தான் படுத்துருவாங்க. ராமாயணத்துல கைகை வரம் கேட்பதற்கு முன்னால தரையில படுத்து கிடக்கிறான், கீழே பஞ்சானையில் படுக்காமல் கீழே விழுந்து கிடக்கிறான். தசரதன் வந்து பார்த்த உடனே அதிர்ந்து போகிறான். என்ன இப்படி தரையிலே படுத்துக் கொண்டிருக்கிறாய் தலைவிரி கோலமாக என்று அதிர்ந்து போகிறான். யார் உனக்கு செய்து என்ன செய்தார்கள் தீங்கு என்று கேட்கிறான்னு சொல்றோம் இல்லையா? பிடிவாரம் பிடிக்கிறவர்கள் தரையில் படுத்து உருளுவாங்க. குழந்தை கூட பார்த்தீங்கன்னா தரையில் படுத்து உருளும். ஏதாவது வேணும்னா தரையில் படுத்துனா உருளுது. அந்த மாதிரி தரையிலே படுத்து உருள்கின்றான். நாம கூட அங்க பிரதேசம் பண்றோம் இல்லையா? அது முறையாக பண்றோம் இல்லையா? பெருமானே இந்த வேண்டுகோள் எனக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று அங்க பிரதேசம், அது தரையில் தானே உருள்றோம். அதுபோல் தரையிலே கிடப்பதும் தரையிலே உருள்வதும் எல்லாம் ஒரு பிரார்த்தனை, ஒரு நோன்பு. அப்படி படுத்து கிடக்கிறாய். அமலன் தாள் ஆதரவு பெற நினைந்து தரையில் கிடந்து துயில்கின்றான். அதுதான் நம்ம பார்த்தோம். அப்படி படுத்து கிடக்கிறதுனாலே பெருமானுக்கு தாங்குமா? அடியார்கள் வருந்தினால் பெருமானுக்கு தாங்காது. உடனே எழுகிறான். அங்கன்னா அந்த நேரத்துல இப்படி படுத்து கிடக்கிறான். அப்பொழுது வெள்ளி அம்பலத்துள் ஆடு மடிகள் அவன் கனவுல போறார். சங்கக்குழை வெந்நீரு சரிகோபனம், சங்கக்குடையும் வெந்நீரும் சரிகோணம் தயங்க ஒரு சிங்கநாதம் கிடைந்து அசைய, மாடுபல சிங்கநாதம் என்று ஒரு ஒலிக்கருவி. சித்தர்களுக்கெல்லாம் சங்கநாதம் சிங்கநாதம் இருக்கும். சிங்கம் போல் கொம்பினால் செய்யப்பட்ட ஒரு வகை துணைக்கருவி. சிங்கநாதம் கிடைந்து அசைய சித்த வடிவாய் எழுந்தருளினார். பெண்கள் யானை தென்னவர்கோன் முன் நின்றான். இதனை விளம்புவான். கடலே போகிறார், சித்தரவகத்திலே போகிறார். சங்கக்குழை வெந்நீர் சிங்கநாதம் சரிகோபனம் இவற்றோடு போய் அவன் கனவிலே தோன்றுகிறார். தோன்றி என்ன சொல்றார்? ஏடார் அலங்கள் மறைவார்ப எம்பால் என்றும் அன்புடைமை வாடா விரதம் விடுச்செல்வம் உடையாய், வையம் மரங்கடிந்து கோடாதளிக்கும் செங்கோன்மை உடையாய். முதல்ல பாராட்டுறார். எப்படி பாராட்டுறார்? 7 ஆர் அலங்கள் வரைவார், இதழ்கள் நிறைந்த மாலை, வேப்ப மாலை, அடையாள மாலை. 7 அலங்கள்னா மாலைன்னு அர்த்தம், மார்பிலே போட்டுக் கொண்டுற மாலை. 7 அலங்கள் மலை மார்ப எம்பால் என்றும் அன்புடைமை, எப்பொழுதுமே அன்பு இருக்கிறது. அதனால் வாடா விரதம், குறையாத குற்றமில்லாத விரதத்தை செய்கிறாய். அந்த செல்வம் உனக்கு இருக்கு. அந்த செல்வம் விடுச்செல்வம் இருக்கிறது.
நோன்பினால் பெற்ற தபம் உனக்கு இருக்கிறது. வையம் மரங்கடிந்து அரசாட்சியிலும் கூட பாவங்கள் நேராமல் நீ அரசாட்சி செய்கிறாய். கோடாதளிக்கிறாய், செங்கோன்மை கோடாமல் நேர்மையாக இருக்கிறாய் அல்லவா, செங்கோன்மை உடையாய். இவ்வளவு சிறப்பிருந்து உனக்கு ஒரு குறை உள்ளது. ஏதாவது தெரியாமல் ஒரு தவறு செய்யவில்லையா? உனக்கு ஒரு குறை உள்ளது. என்ன என்றால், வீடா விளஞ்சேர் நாட்டில் இந்நாள் வேள்வி செல்வம் அருகியது. எல்லாவற்றையும் பார்த்தாயே, குறையாத செல்வம் உடைய நாட்டிலே வேள்வி நடக்கிறதா? வேள்வி நடக்கிறதா? வேள்வி செல்வம் இல்லையப்பா. அது ஒரு வழிபாட்டு முறைதானே. அந்த அளவுக்கு வேள்விதானே மிக முக்கியம். அவங்க வழிபாட்டு முறை அப்படித்தானே வழிபடுகிறார்கள். எல்லா தெய்வங்களையும் வழிபடுகிறார்கள். உலக நன்மைக்காக வழிபடுகிறார்கள். ஆன்மார்த்தமாக தனக்காக வழிபடுகிறார்கள். அது அவர்களுக்கு அது மட்டும் அவர்களுக்கு தொழில் அல்லவா. அக்னி காரியம் நாள்தோறும் செய்யணும் அல்லவா. அவங்க வீட்டுல யாகசாலை இருக்கிறது அல்லவா. இதெல்லாம் இல்லாமல் வேத வேள்வியை தடுத்து விட்டாயே, வேள்வி செல்வம் அருகியதல்லவா சொல்லிட்டு அடுத்த பாட்டு மிக முக்கியமாக எல்லாரும் சொல்லுவாங்க. மறையே நமது பீடிகையாம். ஆசனம், நான் உட்காருகின்ற ஆசனம் இது மறை. மறையே நமது பாதுகையாம், காலில் போட்டுக்கொண்ட பாதுகை. மறையே நமது வாகனமாம். மறையே நமது நூபுரமாம், சிலம்பு நூபுரமாம். மறையே நமது கோவணமாம். மறையே நமது விடியாகும். மறையே நமது மொழியாகும். மறையே நமது வடிவாகும். இந்த பாட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. வேதத்தினுடைய சிறப்பை சொல்லுகின்றவர்கள், பரஞ்சோதியார் வேதத்தை எப்படி பாடியிருக்கிறார், பெருமானுக்கு எப்படியெல்லாம் இதை இருக்கின்றது என்பதை இந்த பாட்டு சொல்வார். மறைதான் அவனுக்கு தாங்குகின்ற ஆதனம், தாங்குகின்ற பாதுகை, வாகனம் எல்லாம் அவன்தான். சிலம்பு மறைதான். இதெல்லாம் நம்ம கோவணம் மறை, நம்முடைய திருவாசகத்திலே இப்படி வருது, மறை கோவணம் வருது. விடி அவனுக்கு வேதம், மொழி அவனுக்கு வேதம். அவன் வடிவமே வேதம் அல்லவா. வேதங்களுடைய வடிவங்களை எல்லாம் சொல்வார்கள். அதுபோல ஆகமங்களை எல்லாம் சொற்றி அவனுக்கு வடிவம்னு சொல்லுவாங்க. ஆகமங்கள் எல்லாம் எப்படி அவனுக்கு வடிவமா இருக்கிறது, வேதம் எப்படி அவனுக்கு வடிவமா இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு சொல்வார்கள். அதெல்லாம் வடிவம் அல்லவா என்று கனவுல தோன்றி சொல்லுகின்றான் பெருமான். வேதம் தானே நமது ஆணை, சக்தி விடிவாய், விதிவிலக்காய், போதம் கொடுத்து நிலைநிறுத்தி போகம் கொடுத்து பல்லுயிர்க்கும் வேதம் செய்யும் பிடிய விடுத்து எம் பிரியா வீடு தருவது தே நாதம் செய்யும் தார்வேந்தே நமது செங்கோல் அதுவாகும். இதெல்லாம் இருக்கட்டும். என்னுடைய செங்கோல் நமது ஆணை சக்தி, நம்முடைய அருள்தான் அதுதான். அதன் வடிவாய் விதிவிலக்காய் போதம் கொளுத்தி விதிகளையும் விலக்குகளையும் அதுதான் சொல்லும். நேரத்தில் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று விதிப்பது எது வேதம். வேதத்தை விட்டு அறமில்லை என்கிறார் திருமூரர். வேதமாவது என்றால் அறமாவது எது? வேதத்தினுடைய விளக்கமாக இருக்கிற மனுநூல்கள் செய்த விதிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும், விலக்கியென ஒழிய வேண்டும் என்றால் அதுதான் அறம் என்கிறார் பரிவேலகர். போதம் கொளுத்தி, அதாவது விதி எது, விலக்கியது, செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது என்ற அந்த அறிவு, அந்த போதத்தை கொளுத்துவது வேதம்தான். நிலைநிறுத்தி, அறத்தை நிலைநிறுத்தி போகம் கொடுக்கிறான் பெருமான். இன்பத்தையும் தருகிறான், துன்பத்தையும் தருகிறான். விதிகளை செய்தால் இன்பம், விதி விலக்கை செய்தால் துன்பம், விலக்கியற செய்தால் துன்பம். அப்படி இன்பங்களையும் துன்பங்களையும் கொடுக்கின்றான். பல்லுயிர்க்கும் பேதம் செய்யும் பிணி ஆணவம், கண்மம், இதெல்லாம் பல உயிர்களுக்கெல்லாம் பிணி தருகின்றது. பல வகையான துன்பங்களை தருகின்ற ஆணவ மலத்தை நீக்குகிறான். ஆணவமலத்தை நீக்கி எம்மை பிரியா வீடு, என்னை பிரியாமல் இருக்கிற வீடு தருவதுதானே வேதம். வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களேன்னு பாடுறார். வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே என்று வருது. ரமணாதான் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டார். உங்ககிட்ட கூட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஐயா, வேதத்தை ஓதியே வீடு பெற்றான்னு வருதே, திருமணம் சொல்றாரே, வேதம் ஓதினால் வீடு பேரான்னு கேட்டார். என்ன ஏனென்றால் கற்பனை கலைஞர் சிவபிரகாசர் 4 நான்மணி மாதிரி பாடுற பொழுது
வேதத்தினுடைய பயன் மெய்ப்பயன் அறம், அது நல்வினை என்றார். அறத்தினுடைய பயனை தரும்ன்றார். வேதம் படித்தால் அறத்தினுடைய பயன் தரும்ன்றார். எனவே நம்முடைய கொள்கை வேதத்தினால் வீடு பேறு தராது, வேதம் ஓதினால் வீடு பேற்றுக்குரிய அறத்தை தரும். வீட்டுக்கு வாயிலாக இருக்கின்ற அற உணர்வு அதை தரும். அன்னைக்கு கூட நான் சொன்னேன், அற உணர்வு வந்தால்தான் இறை உணர்வு, அற உணர்வு இல்லாது இறை உணர்வு கிடையாது. எனவே வேதத்தை நோக்கி வீடு பெற்றார்னா நேரா வீடு பேர் அல்ல, வேதம் ஒரு வழி வாயில், அது அறத்தை சொல்லுகிறது, அற உணர்வை தருகிறது. அதன் மூலமாக பின்னாலே இறையுணர்வு பெற்று வீடு பெறலாம் என்பதை சுருக்கமாக சொல்றார். வேதத்துடைய சிறப்பை சொல்வதற்காக சொல்லுகிறார் அவர் திருமூலர். அப்படிதான் நமது பொருள் கொள்ளும். வேதத்தை ஓதியே வீடு பெறலாம்னு அவர் சொல்லல. நம்முடைய ஆகம நெறி ஞானம், அதுதான் வீடு பேர். ஞானம் என்றால் வழி நம்ம சொல்றோம். அதனால வேதம் செய் பிணியவிழ்த்தி எம் பிரியா வீடு என்றால் இந்த ரெண்டு தான் வச்சுக்கணும். எம்மை பிரியாத வீடு தருவதல்லவா வேதம். அதனால் தேன் நாதம் செய்யும் தார்வேந்தே, தேனீக்கள் எல்லாம் வைக்கின்றது, வைத்து நாதம் செய்கிறதா ஒரு இசைப்பாடுகிறது. வண்டுகள் எல்லாம் கூடி இசைப்பாடுகின்ற மாலை அணிந்தவனே வேந்தனே, நமது செங்கோல் அது, நமது செங்கோலை பார்க்கும். அதுதான் வேதம்தான் செங்கோல், வேத நெறிதான் செங்கோல். அரசர்களுக்கெல்லாம் செங்கோல் எது என்றால் வேதம் விதித்த விதிகள் தான், அதுதான் செங்கோல் என்று சொல்றார். இது வேதத்துடைய சிறப்பை பரஞ்சோதியார் சொல்வதற்கு காரணம், அவர் வைதிகத்தை சொல்றவர். புராணத்தின் மூலமாக வைதிகத்தை சொல்லுகிறார். அந்த வகையிலே அரசனுக்கு வேத நிலையில் இருக்கின்றான் என்று சொல்றார். நம்முடைய தமிழர் நெறி என்பதும் தமிழருடைய அரச நீதி என்பதெல்லாம் வேறு, அது வேறு தனி. அது நம்ம இலக்கியங்கள்ல பார்க்கலாம், பெரிய புராணம் போன்ற நூல்களில் பார்க்கலாம், நம்முடைய வரலாற்றையும் பார்க்கலாம். மனுஸ்மிருதிப்படி நடப்பது என்பது பொதுவாக விதிக்கப்பட்டது. தமிழர்களுக்குள்ள அரச நெறிகள் தான் வேறு என்று நாம் பார்க்கிறோம். அது இருக்கட்டும், சரியா? அதுதான் வள்ளுவர் சொல்றார். வள்ளுவர் சொல்வது அரசருக்கு நீதி சொல்றா பாருங்க, அதெல்லாம் நம்முடைய நீதிகள். அதில் மனுஸ்மிருதி எல்லாம் மறுத்து தமிழருடைய நீதி ஏது, தமிழன் எப்படி அரசாட்சி செய்ய வேண்டும் அரசன் என்றெல்லாம் அவர் சொல்றார் இல்லையா? எவ்வளவு விஷயம் அங்க சொல்றார். அது பூரா எப்படி அங்க வடக்கே சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரத்தை சிறப்பா சொல்றாங்களோ, மனுதர்ம சாஸ்திரத்தை சிறப்பா சொல்றாங்களோ, அதை விட சிறப்பு வாய்ந்து நம்முடைய வள்ளுவருடைய திருக்குறள் என்று பார்க்கிறோம். இருந்து அது ஒரு தனி வகை. அதனால இங்க செங்கோலாக செலுத்துவது விதி விலக்குகளை தெரிந்து செங்கோன்மை செய்வது என்பது மறை அல்லவா, வேதம் அல்லவா என்று பெருமான் சொல்லுகிறார். அந்த மறைகள் தமக்கு உறுதியாவார் அந்நூல் வழி கலிநோய் சிந்த மகத்தீ வளர்த்து எம்பால் சிந்தை செலுத்தும் அந்தனரால் இந்த மறையோர் வேள்வி மழைக்கு ஏதுவாகும். இவர் தம்மை மைந்த இகழ்ந்து கைவிட்டாய், அதனால் மாறி மறுத்தது. மாறி மறுத்தென்றால் அந்த மறைகளுக்கெல்லாம் உறுதியாவார் யார்? அந்த நூலை படிக்கின்றவர்கள். அந்தனருக்கு உரிய நூல் அது வேதம். அதை நன்றாக படித்து அதன்படி நடக்கின்றவர்கள், அதை போதிக்கின்றவர்கள் யார்? அந்தனர்கள். அதனால் என்ன செய்கிறாள்? கலி நோய் சிந்த, வறுமை வராமல், நாட்டிலே வறுமை வராமல் நீங்குவதற்காக மகத்தீய வளர்ப்பார். மகம் என்றால் யாகம், வேள்வி. வேள்வி தீய வளர்த்து எம்பால் சிந்தை செலுத்துவார்கள், என்னிடத்திலே வணங்குவார்கள், சிவபக்தி செய்து என்னை வணங்குவார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்தணர்கள். அந்தணர் என்ற சொல்லுக்கே அறவோர் என்பதுதானே அர்த்தம். அடுத்தவருடைய நலனுக்காக தீ வளர்ப்பார்கள், வறுமை வரக்கூடாது, மழை பொய்க்கக்கூடாது என்றெல்லாம் தீ வளர்ப்பார்கள். சிந்த மகத்தீ வளர்த்து எம்பால் சிந்தை செலுத்தும் அந்தனரால் இந்த மறையோர் வேள்வி மழைக்கு ஏதுவாகும். உங்களுக்கு அந்த வகுப்பில் சொன்ன சேக்கிழார் பெருமான் வாழ்க அந்தனர் வானவராணினம் என்ற பாட்டுக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது வீக தன்புணல் வருது இல்லையா? திருப்பாசுரத்திற்கு அவர் விளக்கம் தருகிறார். அனல்வாரம் புனல்வாரம் செய்து
புனல்வாரத்திலே வாழ்கந்தனர் என்ற பாடலை பாடி வைகிலே அந்த ஏற்றை இடுகிறார் அல்லவா. ஆனா திருப்பாசுரத்துக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் விளக்கம் தருகிறார் சேக்கிழார். அதுல அந்தணர் தேவர் ஆனினங்கள் வாழ்க முதல்ல சொல்றார் இல்லையா, வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் அதை சொல்றார். அது ஏனென்றால் இந்த மெய்மொழி பயன் உலக மின்புற சந்த வேள்விகள் முதல் சங்கரருக்கு முன் வந்த அர்ச்சனை வழிபாடும் அன்னவாம். பெருமானுக்கு செய்கின்ற வழிபாட்டிலே வேள்வி வழிபாடு, ஆகம வழிபாடு எல்லாம் முக்கியம். சந்த வேள்விகள் முதல் சங்கரருக்கு முன் வந்த அர்ச்சனை, சங்கரனாக இருக்கிற பெருமானை வழிபடுவதும் பல தெய்வங்களை வழிபட்டு வேள்வி செய்வதும் எல்லாம் இது வேள்வி பயன்றார். வேள்விக்குரிய தெய்வங்களை வணங்க வேண்டும் என்றார். சொல்லிட்டு என்ன பண்ணார், அதுக்கு என்ன பயன், வேள்விக்கு என்ன பயன் என்றால் அடுத்த பாட்டை சொல்றார் சேக்கிழார். வேள்வி நற்பயன் வீழ்புணல் ஆவது நாலு அர்ச்சனை நல்லுறுப்பு ஆதலால். வேள்விக்கு பயன் என்ன என்றால் மழை, வீழ்புணல் மேலே இருந்து விழுகின்ற புனல் என்றால் மழை. இருக்குது நாலு அர்ச்சனை நல்லுறுப்பு. வழிபாட்டுக்கு தண்ணீர் மிக முக்கியம் இல்லையா, அபிஷேகம் ஆராதனை செய்வதற்கு தண்ணீர் மிக முக்கியம். எனவே அந்த தண்ணீரை நல்லுறுப்பு என்றார், அர்ச்சனைக்கு நல்லுறுப்பு என்கிறார். அங்க விளக்கிறார், அதுதான் இங்க சொல்றார். மகத்தி எதற்கு, கலிநோய் தீர, வறுமை தீர்வதற்காக வேதம் யாகத்தை விரித்திருக்கிறது, அந்தர்கள் செய்கிறார்கள் அல்லவா. கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் என்றார் ஞானசம்பந்தர். தில்லைவாழ்ந்தவர்கள் எல்லாம் வேள்வி வளர்க்கிறார்கள். வேள்வி வளர்த்து அதனால் என்ன பயன் என்றால் மழை பெய்யாமல் இருக்கும், களி வாராமல் வறுமை வாராமல் இருக்கும் என்று கற்றாங்கு எரிவோம்பி கலியை வாராமே செற்றார் என்றார். அதைத்தான் பரஞ்சோதி எங்க சொல்றார். கலிநோய் சிந்த வறுமை வராமல் போகும்படியாக மகத்திய வளர்த்து எம்பால் சிந்தை செலுத்துகின்றார்கள் அந்தணர்கள். இந்த மறையோருடைய வேள்வி மழைக்கு ஏதுவாகும். இந்த மறையோரெல்லாம் செய்கின்ற வேள்வி இருக்கிற யாகம் அது மழை பெய்வதற்காக உள்ளது. இவர் தம்மை மைந்தே இகழ்ந்தாய், இவ்வளவு பெருமை உடைய வேதத்தையும் வேள்வியையும் அதை செய்த அந்தணரையும் இகழ்ந்தாய். இகழ்ந்ததால் இகழ்ந்து கைவிட்டாய், இடவே விட்டுட்டே, பாதுகாக்கவே இல்லை, கைவிட்டு விட்டாய். அதனால் மாறி மறுத்தது, மழை பெய்ய மறுத்தது. இதெல்லாம் கனவுல பெருமான் சொல்றார். மும்மை புவனங்களும் உய்ய முத்தி வேட்கும் இவர் தம்மை நம்மை போல கண்டொழுகி நாளும் நானா வளம் பெருக்கி செம்மை தரும கோலோச்சி திகிரி உருட்டி வாழ்தி என உம்மை பயன் போல் எளிவந்தார் உளவாக்கிழி ஒன்று உதவுவார். என்ன சொல்றார்? உம்மை புவனங்களும் உயும், மூன்று உலகம் உயும்பதியாக முத்திய வளர்க்கிறார்கள். இவர் என்ன பண்ணுவா, இவர் நம்மை போல கண்டொடுகிறார். சிவனை எப்படி வழிபடுகிறாயோ, என்னை எப்படி வழிபடுகிறாயோ அதுபோல அவளை வழிபட வேண்டும், அந்தணரை வழிபட வேண்டும் என்பது நமக்கு சங்க இலக்கியத்தில் இருக்கு. 18 இருக்கிற ஞாபகம், புறநாட்டில் இருக்கிற ஞாபகம். வழிபடுவோரை வல்லறிதியே, பார்ப்பாரை தவிர நீ படிவரையிலேயே, பார்ப்பாரைத்தான் படிவாய் என்றெல்லாம் வருது பாட்டில். அந்த காலத்து அரசர்கள் அந்தணரை வணங்கி இருக்கிறார்கள். பார்ப்பாரை தவிர யாரையும் படிய மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க என்றெல்லாம் இருக்குது. அப்புறம் நம்மை போல பெருமானை எப்படி நீ வணங்குகிறாயோ அதுபோல அவளை நீ வணங்க வேண்டும் அல்லவா. இதெல்லாம் அவன் செய்யல. குலபூஷணன் இதெல்லாம் செய்யாமல் நிகழ்ந்திருக்கிறான் தான் திருப்பி சொல்றார் பெருமான். உண்மை புவனங்களும் உய்வதற்காக முத்தியை வளர்க்கணும் பாரு, அதை கெடுத்துட்டியே, வேள்வியை தடுத்து விட்டாய், அதனால் மழை போய்விட்டது. எனவே என்ன பண்ணலாம், இனிமேலாவது நானா வளம் பெருக்கும் செம்மை தருமக்கோல் ஒச்ச வேண்டும். வளங்கள் எல்லாம் பெருக எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு, செங்கோன்மை என்பது அதுதான். ஒருபால் கோடுதல் செங்கோல் அல்ல, எல்லா மக்களையும் பாதுகாக்கணும்.
நம்மை போல கண்டு ஒழுகி நாளும் நாளும் வளம் பெருக்கி நானும் நாளாவளம், நானாவளம் என்றால் எல்லா வளங்களும் பெருகி செம்மை தரும கோலோச்ச வேண்டும், தரும நெறிலே இருக்க வேண்டும். நீங்க பார்க்கலாம், அரசு சம்பந்தப்பட்டதெல்லாம் தர்ம சக்கரம் என்று சொல்வார்கள். நம்முடைய தேசிய கொடியில கூட சக்கரம் இருக்கிற அது தர்ம சக்கரம் என்பார்கள். ஏனென்றால் அது வடமொழியில சக்கரவர்த்தி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. சக்கரவர்த்தி என்ற வார்த்தை தான் இங்க சொல்றார். செம்மை தரும கோலோச்சி திகிரி உருட்டி வாழ்தி. திகிரி உருட்டுதல், திகிரி உருட்டுகிறான் என்றால் திகிரினா சக்கரம். சக்கரத்தை உருட்டுதல் என்று சொன்னால் ஆணையை செலுத்துதல் அர்த்தம். வர்த்தித்தல் என்றால் உருட்டுதல் அர்த்தம். சக்கரம் என்றால் அங்க ஆணைன்னு அர்த்தம். சக்கரத்தை உருட்டுவாங்க. சக்கரத்தை உருட்டுவதாலே சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தனம், அதை செய்கிறவன் சக்கரவர்த்தி. அவன் எல்லையிலே தன்னுடைய ஆணைப்படி எல்லாவற்றையும் செய்வான். எனவே அவன் சக்கரவர்த்தி. திகிரி உருட்டுவோன், சக்கரத்தை உருட்டுறான சக்கரவர்த்தி. அதுபோல செய்யணுன்ற நீ தருவக்கோல் ஓச்ச வேண்டும், ஆணை செலுத்த வேண்டும். அப்படி வாழ், எல்லோரையும் அரவணைத்து வாழ வேண்டும் என்று உம்மை பயன் போல் முன்னே பிறப்பிலே செய்த நல்வினை போல் என்றார். பாண்டியன் செய்த முற்பிறப்பிலே செய்த நல்வினை பயனாக இப்பொழுது என்ன செய்கிறார் பெருமான்? கனவிலே தோன்றினார். கனவிலே தோன்றி உளவாக்கிழி ஒன்று தருகிறேன், உளவாக்கிழி ஒன்று தருகிறேன் என்று கனவுல சொல்றார். சொற்களாக சொல்லி செயல் என்ன செய்கிறார்? உளவாக்கிழி தரப்போறார். அதுல அவரே சொல்றார், இந்த கிழியில் எத்துணை பொன்னெடுத்து வழங்கும் தொறும் நாங்கள் தந்த அளவில் குறையாத தன்மைத்தாகும் இது. இது கொண்டு வந்த இளம்பாடு அகற்று என்று கொடுத்து வேந்தன் மனக்கவலை சிந்த திருநீர் அது சாத்தி மறைந்தார் ஐயர் திருவுருவம். பாண்டியனுக்கு எவ்வளவு தபம்! உண்மையிலே பக்தன் தானே, ஏதோ வேள்வி விஷயத்துல பிரச்சனை பண்ணிட்டான். ஆனா அவன் என்ன செய்தார்? அவனுக்கு திருநீர் சாத்தி மறைகிறார். என்ன சொல்றார்? உளவாக்கிழி, இதை எத்தனை பொன் எடுத்தாலும் அது குறையாது, வழங்கும் தோறும் குறையாது, தந்த அளவில் குறையாது. நிறைய கொடு, எல்லாருக்கும் எடுத்து கொடு. இளம்பாடு என்றால் வறுமை, வந்த இளம்பாடு அகற்று, உனக்கு இருக்கிற வறுமையை நீக்கிவிடு என்று வேந்தருடைய மனக்கவலை தீர்வதற்காக, ஏதோ தரவில்லையே பெருமான், வரம் தரவில்லையேன்னு நினைச்சிருந்தான் இல்லையா, அதற்காக கனவிலே திருநீர் சாத்துகிறார். திருநீர் சாத்தி மறைந்தார் என்று வருது. உளவாக்கிழி என்பதனாலே ஒரு கருத்து என்ன? திருவாவடுதுறையிலே ஞானசம்பந்த பெருமானுக்கு 1000 பொற்காசு கொடுக்கிறார் என்று வருது. கழுவ ஊரருக்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடுதுறையினாரே என்று பாடுறார். அதை வாங்குகிற ஞானசம்பந்தர் சிவாதிரத்தில் கொடுத்துட்டு என்ன சொல்றார்? உங்களுக்கு மட்டுமல்ல, சீர்காழி இருக்கின்ற அத்தனை அந்தணர்களை கொடுங்க, கொடுக்க கொடுக்க குறையாது. இது ஏன்னா பெருமான் தந்தது, எனவே எடுக்க எடுக்க குறையாது. இது 1000த்துல ஒருத்தர் 100 பொண்ணு கொடுத்தா குறைஞ்சிருமானால் குறையாது. அந்தணருக்கெல்லாம் நல்வேள்வி செய்வதற்காக, சிவவேள்வி செய்வதற்காக இதை கொடுங்கள், குறையாது. இந்த பொன் பெருமானுடைய பொன், நமக்காக கொடுத்திருக்கிறார். அவனை நோக்கி வேள்வி செய்வதற்காக கொடுத்திருக்கிறார். எனவே சீர்காழியிலே அந்தணர்கள் இருக்கிறார்கள் நிறைய பேர். அத்தனை அந்தணர்களுக்கு இந்த பொன்னை கொடுங்க, கொடுத்து வேள்வி செய்ய சொல்லுங்க, பொன் குறையாது என்று அங்க சொல்றார். அப்ப பெருமான் தருவது என்றும் குறையாது, அருளும் குறையாது, பொருளும் குறையாது. அதுதான் அங்க சொல்ற. உளவாக்கிழியாய் தருகிறேன், குறையாமல் நான் தருகின்றேன். இப்போ ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம், சுந்தர பெருமானுக்கு பொன் கொடுத்தாரே அது குறைஞ்சுதானே போச்சு, அதனால தான் அடிக்கடி கேட்கிறாங்க. அடிக்கடி ஏன் ஒரு பொண்ணு கேட்கிறார்? முதல்ல திருப்புகலூர்ல கேட்டார், அப்புறம் காஞ்சிபுரத்துல கேட்கிறார், திருவேழிமலையில கூட கேட்டார், கொடுக்கல.
அப்புறம் நிறைய பொன் 12,000 பொண்ணை கேட்கிறார் முதுகுன்றத்துல. 12,000 கேட்கல, அடிக்கடி கேட்காத பொண்ணு நிறைய 12,000 கொடுக்கிறார், அதையும் செலவு பண்ணிடுறார். அப்போ கொடுக்க அவர் தானே கொடுத்தார், அது ஏன் சார் குறையுதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? பெருமான் கொடுப்பது 1000 பொன் கொடுத்தார் சம்பந்தருக்கு, ஒருவேளை அது குறைவே இல்லை. சுந்தரருக்கு அடிக்கடி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? குறைஞ்சு போதா என்றால் குறைஞ்சுதான் போகுது. என்ன காரணம் என்றால் பெருமானுக்கு சுந்தரர் பாட வேண்டும் என்ற ஆசை. அவரே பாடுறார். திருவேணிமடலில் ஏன் ஒவ்வொரு காசா கொடுக்கிறார்? ஏன் மொத்தமா கொடுத்துட வேண்டியதானே? தினந்தோறும் ஒரு காசு படிக்காசு ஏன் வைக்கிறார்? அதை சுந்தரர் சொல்றார் இல்லையா, நித்தம் ஒரு காசு நல்கினார். எதற்கென்றால் அவருடைய பாடலை கேட்பதற்காக, நாள்தோறும் அவருடைய இசைப்பாடலை கேட்பதற்காக நித்தம் காசு நல்கினாய், நித்தலும் நல்கினாய்ன்றார் இல்லையா. அதே போல சுந்தருடைய பாட்டை கேட்பதற்குத்தான் பொன்னை கொடுக்கிறார். ஆனா குறை செய்கிறார். குறையாத பொண்ணை கொடுத்தா அவர் பாட மாட்டார், பொன்னை பாட மாட்டார். அதனால் அவரை பாட வேண்டும். அவர் பாட்டை கேட்பதற்காக அவ்வப்பொழுது பொன்னை தருகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் பெருமான் கொடுத்தால் குறையாது என்பதை வைத்துக் கொள்ளும். அது ஒரு நம்பிக்கை. சில பேர் இங்க பார்க்கலாம், கோயிலில் பூஜை செய்தோ இல்லையோ ஒரு யாரோ பெரியவர் கொடுக்குறாரு வச்சுங்களேன், அந்த காசை அப்படியே செலவு பண்ணாமல் அப்படியே வச்சுக்குவாங்க, செலவு பண்ண மாட்டாங்க. அது மூலம் மாறி குறையாமல் விட்டே இருக்கிறதுக்காக பர்ஸ்லையோ இல்லை வீட்லையோ பூஜை அறையிலோ வச்சுருவாங்க. அது உண்மையும் கூட. அப்படிங்கிற நம்பினால் அது குறையாது. அதுபோலதான் இங்கே எவ்வளவு பொருள் எடுத்தாலும் குறையாது. இதை வைத்து பாண்டியனே நாட்டு வறுமை தீர்ப்பாய் என்று சொல்லி மறைகிறார். மறைந்தார். பெருமான் மறைந்தவுடனே பாண்டியன் வெடித்துக் கொள்கிறான். கண்ட கனவு நனவாக தொழுதான். என்ன வரி சொல்றார் பாருங்க, கண்ட கனவு நனவாக என்றார். சார் தூக்கத்தில் இருந்தான் பாண்டியன், எழுந்து உட்கார்ந்து இது கனவுதானே நினைக்கிறேன், பெருமான் கனவுதானே வந்தான்னு நினைக்கிறேன், அது நனவாக நினைக்கிறான். என்றால் கனவிலே வந்தாலும் கூட பெருமான் நனவிலே வந்தது போலத்தான் நமக்கு கூட வரலாம், தெய்வ கனவு வரலாம், நீங்கள் வணங்குகின்ற தெய்வ கனவு வரலாம். அதை கனவு ஒதுக்கக்கூடாது. அது நனவாக நேரா வந்தது போலத்தான். நேரா வருகின்ற தகுதி நமக்கு இல்லாததுனால பெருமான் கனவுல வரார். ஆனால் கனவிலே வந்தால் அதை கனவு என்று ஒதுக்கக்கூடாது, நனவாக எண்ண வேண்டும். அதுபோல எழுந்து நனவாக எண்ணி வணங்குறார். பெருமானே எனக்கு தோற்றிருத்தீர்களே, தோன்றினீர்களே என்று கண்ட கனவு நனவாக எழுந்தான். தொழுதான். முதல்ல தொழுகின்றான். எழுந்து கௌரியர்கோன் அண்டர் பெருமான் திருவடி போல் அம்பன் கெடியை முடித்தலைமையில் கொண்டான். பக்கத்திலே இருக்குது, பக்கத்திலே இருந்தால் படுத்துக் கொண்டார் தரையில, அங்க வச்சுட்டு போயிட்டார், அங்க கிடக்குது. அண்டர் பெருமான் திருவடி போல் அம்பற்கிழி, பெருமான் திருவடி கிடைத்தது போல, திருவருள் தானே, திருவடி கிடைத்தது போல அந்த பொற்கடி எடுத்தான், முடித்தலைமையில் வைத்தான். பெருமானுடைய அருளையெல்லாம் முடிமேல் வைக்க வேண்டும் என்பதற்கு பாணபத்திரனுக்கு எழுதினார் இல்லையா ஓலை, திருமுகப்பாசுரம். ஆனா திருமுகப்பாசுரத்தை எடுத்துக்கொண்டு போகிறான் பாணபத்திரன் சேரநாட்டுக்கு. சேரமான் பெருமாள் நாயனார் தான் கொடுக்கிறான். பெருமான் எழுதிய பாடல் திருமுகப்பாசுரம் என்று கொடுத்தால் அப்படியே எடுத்து தலைமையில வச்சு கூத்தாடுறான், தலைமையில வைத்துக் கொண்டார். சேக்கிழார் சொல்றார் இல்லையா, கொடுத்த திருமுகப்பாசுரத்தை சேரமான் பெருமாள் தலையிலே வைத்துக் கொண்டு கூத்தாடுகிறார், எவ்வளவு வணங்குறார். அதே போல இவனும் என்ன பண்ணான், பொற்கிடி அது பெருமான் தந்ததல்லவா என்று முடிமேல் வைத்தான். முடித்தலைமேல் கொண்டு மகிழ்ச்சி தலை சிறப்பர் என்று ஓர் முகூர்த்தம் கூத்தாடுகிறார். ஒரு முகூர்த்த நேரம் கூத்தாடுகிறார். தண்டா அமைச்சர் படைத்தலைவர் தமக்கு காட்டி அறிவித்தான். தொழுதான், வணங்கினான், தலைமையில் கொண்டான், கூத்தாடுகிறான். அமைச்சருக்கும் படைத்தலைவர் மற்ற எல்லாருக்கும் அறிவிக்கின்றான். இப்படி புலவாக்கிழி பெருமான் கொடுத்திருக்கின்றான், அதை காணுங்கள் என்று. உடனே என்ன செய்தார், செங்கண் அரிமான் பிணர் சுமந்த தெய்வமணி பூம் தவிசி ஏற்றி
முதல்ல முடிமேல் சுமந்தவன் இப்ப நேராக போய் என்ன செய்கிறான் என்றால், செங்கண் அரிமான் பிடர் சுமந்த தெய்வ மணிப்பூன் தவிசு அரியணை சிங்காசனம், அந்த சிங்காசனத்திலே ஏற்றுகிறான், அரியணையிலே ஏற்றுகிறான். அப்படியே வைக்கிறான். வைத்து சங்கம் முழங்க மறைமுழங்க சாந்தம் திமிர்ந்து தாது ஒழுக தொங்கல் அணிந்து தசாங்க விரை தூபம் நறுனை சுடர் வளைத்து கங்கை மறைந்த கடவுள் எனக் கருதி பூசை வினை முடித்தான். பூஜை பண்றான். கங்கையை துவந்த பெருமான் என்று எண்ணிக்கொண்டு, பெருமானுக்கு என்னெல்லாம் உபச்சாரங்கள் செய்வோமோ சோடசோபச்சாரங்கள், அதுபோல சங்கம் முழங்குகிறது, மறை வேதங்கள் எல்லாம் முழங்குகின்றன. சந்தனம், சந்தன வாசனை, சந்தன குழம்பு அதை பூசுகிறான். மகரந்தம் வீசுகின்ற, தேன் நாடுகின்ற மலர் மாலைகள் அதையெல்லாம் அணிகின்றான். தசாங்கம் 10 வகையான வாசனை பொருள்கள், 10 வகையான வாசனை பொருள்களை எல்லாம் அந்த பொற்கிடியிலே பூசுகிறான். தூபம் தீபம் நறுனை சுடர் தூபம், வாசனை தூபம், நறுனை சுடர் எல்லாவற்றிற்கும் கங்கை மலைந்த கடவுளாக பெருமானாக எண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். தசாங்க உபச்சாரம் என்று தசாங்கம் என்பது 10ன்றாங்க. 10 வகையான உபச்சாரத்தை சொல்லுவாங்க. பொதுவாக சோடசோபச்சாரம் என்று இருக்கிறது, 16 உபச்சாரம். தசாங்க உபச்சாரத்தை பொதுவாக சொல்ற பொழுது ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சன்னிரோதானம், அவகுண்டனம், தேனுமுத்திரை, பாத்தியம், ஆசமனம், அக்கியம், புஷ்பதானம் என்று 10 உபச்சாரங்களை சொல்லுகிறார்கள். அப்படி தசாங்கமாக இருக்கின்ற அந்த தூப தீபங்களை எல்லாம், அங்கங்களை எல்லாம் அவன் செய்கிறான். கடவுளாக எண்ணி அவன் செய்கிறான். அடுத்து பாருங்க, அடுத்து வணங்கி மிக நெருங்கினான். பெருமானை நெருங்கி வணங்கியது போல வணங்கி பலம் பெறுகிறான். நெருங்கி வணங்குகிறான். பலம் செய்திட்டு அம்பொன் கெடியை பொதி நீக்கி எடுத்து யார் யாருக்கு தடுகிறான்? முத்தி விரைஞர்கள். முதல்ல யாருக்கு கொடுக்குறான் பாருங்க. வேதங்களையும் வேள்வியும் மறுத்தல்லாதான் இவ்வளவு பிரச்சனை. எனவே அந்த பொற்கிடி எடுத்து முதல்ல யாருக்கு கொடுக்கிறார் என்றால் முத்தி விரைஞர்கள், 3 தீ வளர்க்கின்ற வேள்வி வளர்க்கின்ற அந்தணர்களுக்கும் யாகங்களுக்கும் வேள்வி செய்வதற்கும் அப்புறம் யாவருக்கும் மடுத்து நாளும் வரையாது வழங்க வழங்க அடியார்க்கும் கொடுக்க குறையா வீட்டின்பமாயிற்று ஐயர் கொடுத்த கிளி. அடியாருக்கு கொடுக்கின்ற வீட்டின்மை எப்படி குறையாதோ, பெருமானை சேர்ந்தால் அந்த வீடு வேற்றின்மை எப்படி குறையாதோ, அதுபோல் அந்த கிளி, பொன் கிளி குறையாமல் வளர்ந்தது. மடுத்து நாளும் வரைய வரைய வளர்ந்ததுன்னா, ஆய பொதியில் விளை பொன்னால் அசும்பு செய்து விசும்பிழுந்த கோயிலதனை அகமும் புறமும் குயின்று, அதாவது உலவாக்கிடியினாலே அந்த பொன்னினாலே என்ன செய்கிறான் என்றால், அந்த இந்திர விமானம், மதுரை கோயில் இந்திர விமானம் விண்ணிலிருந்து வந்ததுன்னுவா. எப்படி வீழிமிடலை பின்னீடி கோயில் திருமால் கொண்டு வந்து சொல்றாங்களோ, அதுபோல இந்திரன் அந்த விமானத்தை கொண்டு வந்தான். இந்திரன் பூஜை செய்த பொழுது அது இந்திர விமானம். அந்த விண்ணிலிருந்து வந்து கொண்டு வந்த இந்திர விமானத்தை உள்ளும் புறமுமாக செப்பமிடுகிறார்கள். திருப்பணி செய்கிறான். அந்த பொன்னினாலே திருப்பணி செய்கிறான் பாண்டியவண்ணன். ஞானக்கொழுந்து போல் அம்மையினுடைய திருக்கோயில், சோமசுந்தருடைய திருக்கோயிலையும் அம்மையாருடைய திருக்கோயிலையும் அவன் திருப்பணி செய்கிறான். அருகால் பீடம், 6 கால் உடைய பீடமாக விண்ணை தடவுகின்ற கோபுரம், நீண்ட பெரிய கோபுர வாயிலையும் மற்றும் இருக்கின்ற எல்லா பக்கங்களையும் அழகு செய்ய திருப்பணி செய்து முடிக்கிறான் அந்த பொன்னினாலே. ஆய பொதியில் விளை பொன்னால் அசும்பு செய்து விசும்பு இழிந்த கோயிலதனை அகம்புறமும் குயின்று ஞானக் கொழுந்தனைய தாயில் அருகால் பீடிகை. ஞானக் கொழுந்தா இருக்கின்ற அம்மா அவருடைய பீடம், அவளுடைய கோயில் அருகால் பீடிகை, வான் தடவும் கொடிய நெடும் பெருங்கோயில் கோபுரம், பிறமும் அழகரிப்ப வேந்தான், அழகாவற்றையெல்லாம் செப்பம் செய்தான். முந்திக் குறையா நிதிக்கடலை முகந்து முகந்து நாடோறும்
சிந்தி குலபூஷண கொள்ளல் தெய்வ தர்ம பயிர் வளர்த்தார். நிதி என்பது கடலாக, பெருமான் தந்த நிதி கடலாகவும் அதை முகந்தான். எப்படி மேகம் கடலை முகந்து கொண்டு மழை பெய்கிறதோ அதுபோல் நிதி குறையா நிதி கடல், பெருமான் தந்த நிதி கடல் போல அதை முகந்தான். யார் முகந்தன் என்றால் கொண்டல் போல, மேகம் போல முகந்தவன் குலபூஷன். கொண்டல் போல முகிழ்ந்தான். தெய்வ தர்ம பயிர் வளர்த்தான். அந்த மழையினாலே தெய்வ தர்ம பயிர் வளர்ந்தது. தெய்வ தர்ம பயிர் வளர்ந்தது. வளர்ப்ப பந்தித்திரை முன்மேறு மேகம் பருகி சொரிய பல்வளனும் நந்தி கன்னி நாடு அழகரகர் போல் செல்வம் தழைத்தது. இப்படி தர்மம் பயிர் செய்ததாலே உண்மையான மழை பெய்தது. உண்மையான விளைச்சல் எல்லாம் விளைந்தது. பந்தித்திரை முன்னீர் மேகம். முன்னீர் என்று சொன்னால் கடல். அலை வீசுகின்ற கடலிலே மேகம் பருகியது, நீர் பருகியது. பருகி சொரிய மழை பொழிய பல்வளனும் நந்தி கன்னி நாடு, பல வகையான நந்தி, பல வளங்கள் எல்லாம். நந்தி என்றால் மிகுந்து அர்த்தம். பல்வளனும் நந்தி மிகுந்து. கன்னி நாடு என்பது தமிழ்நாடு, பாண்டி நாடு. அழகரகர் போல், அழகாபுரி குபேரபுரி போல் வளர்ந்தது, வளம் பெற்றது என்று சொன்னார். அடுத்து ஒரு முக்கியமான பாட்டு. அது யார் யார் என்று சொல்றார். வையாகரணர்கள், நையாயிகர், மறைவல்லோர், மறைமுடி சொல் ஆய்வோர், மெய்யா விருதிகள், பொய்யா விரதிகள், வேள்வித்தளர்களை வாழ்விப்போர், பையாடு அரவணி ஐயானன் உரை பகர்வோர், உலகியல் அகர்வோர்கள், ஈயாது வருதலின் இணையாது அழகையது என்ன பொலிவது தென்னாடு. ஒரு நாடு என்று சொன்னால் என்னெல்லாம் இருக்க வேண்டும் இவர் சொல்றது இருக்கட்டும். பொதுவாகவே நம்முடைய சங்க இலக்கியங்களையும் சரி, திருவள்ளுவராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டிலே என்னென்ன இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. தள்ளா விளையுள் இருக்கணும். பயிர் விளை, உணவு முக்கியம், உணவு முக்கியம். தள்ளா விளையுள், பருவத்திலே பயிர் விளைய வேண்டும். தக்கார், சான்றோர்கள் இருக்கணும். அப்புறம் தாழ்விலா செல்வர், நிதியினாலே சிறந்தவர்கள், பொருளால் பொன்னால் சிறந்தவர்கள் இருக்கணும். பட்டினத்தார் துறந்தவுடனே அவர் வாணிகர் அல்லவா, சிறந்த தனமுடையவர், பொருளுடையவர். அவர் துறந்து போயிட்டார். துறந்து போனால் அந்த மன்னன் போறான், வேகமா போறான், சோழ மன்னன். ஐயா என்ன ஆயிற்று உங்களுக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களே ஏன் என்று கேட்கிறான். ஏன்னா தாழ்விலா செல்வர் ஒரு நாட்டில் இருக்கணும். நாட்டு வளத்திற்கு செல்வத்தை ஓங்குவிக்கின்ற செல்வர்கள் இருக்கணும். தாழ்விலா சேர்வது நாடுன்னு வள்ளுவருடைய பார்வையில இவங்கெல்லாம். அதே போல சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சான்றோர்கள் ஒரு நாட்டிலே பிசிராந்தியார் பாடுறார் இல்லையா, ஆன்று அவிந்து அடங்கிய சான்றோர் அவங்க இருக்கணும். அல்லவை செய்யாத வேந்தன் இருக்கணும். கொடுங்கோல் செய்யாத வேந்தன். இதெல்லாம் நாட்டுக்கு அணிகலன். இதெல்லாம் அந்த காலத்துல சொல்லி வைத்தது. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. சங்ககால பாடலாம் நீங்க பார்த்தீங்கன்னா புலவருடைய பேச்சை அரசன் கேட்டிருப்பான். அரசன் தவறு செய்தால் இடித்துரைக்கின்ற அமைச்சர்கள் போல அவங்க போவாங்க. அதுல கோவூர்கிழார் மிக முக்கியமானவர். அடிக்கடி சொல்லுவாங்க அவர் அமைதி புறான்னு சொல்லுவாங்க. அவரை அமைதியை விளைக்கக்கூடியவர். ஔவையார் தொண்டைவான் இளந்திரனுக்கு தூதா போயிருக்கிறார், சண்டை வேண்டான்றதுக்காக. அப்ப அந்த காலத்துல புலவர்கள் சொன்னால் கேட்டுக்கொண்டார்கள். சேர நாட்டு பதிட்டு பத்து படிச்சீங்கன்னா புலவர்களை எவ்வளவு மதித்திருக்கிறாங்க, எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாட்டு பண்ணா இதை பொண்ணு கொடுத்தாங்க. மற்ற புலவர்கள்லாம், மற்ற மன்னர்கள்லாம். சேர மன்னர்கள் கொடுத்த பரிசு நீங்க பார்த்தீங்கன்னா சேர நாடு வள்ளல்கள் நிறைந்த நாடு என்று பாடுறாங்க. எல்லா புலவரும் பாடுவாங்க. சேர நாட்டுக்கு கொடை மிகுந்தவர்கள். அதனால்தான் சேரமான் பெருமான் நான் எடுத்து அனுப்புகிறார் பெருமான். ஏன்னா அவர் கொடை மிகுந்தவர்.
ஆனால் நிறைய பொருள் கொடுப்பார். அவரே சொல்ல மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பது என்று பாடுறார் திருமுக பாசுரத்தில். மான்பொருள் கொடுத்து வரவிடுக்க வேண்டும் என்றால் அவனுடைய குறை தீரும்படியாக வறுமை வரக்கூடாது. இன்னும் அவனுக்கு வறுமை வராமல் அவனுக்கு பொன் தர வேண்டும் என்று தானே பாடுறார் திருமுக பாசுரத்தில். அப்ப சேரமான் பெருமானா சேரநாடு அப்படி வள்ளல் மிழ்ந்த நாடல்லவா, வள்ளல் மரபல்லவா, அது உண்மை. 18 நீங்க பார்க்கலாம். ஒரு புலவன் பாடி முடிச்சான் 10 பாட்டு தான், 10 பாட்டு தாங்க பாடினான். 10 பாட்டு பாடி முடிப்புனே அதிசயப்படுகிறான் மன்னன். என்ன வேண்டும், என்ன கொடுக்கலாம்னு தெரியல அவனுக்கு. என்ன செய்யறான் தெரியுங்களா, அழைத்தொண்டு போகிறான். பக்கத்துல ஒரு சிறிய குன்று இருக்குது, நன்றா என்னும் குன்றுன்னு பேரு. அந்த மலை மேலே ஏறி உங்கள் கண்ணுக்கு என்னெல்லாம் தெரிகிறதோ அந்த அந்த நிலமெல்லாம் நீங்க எடுத்துக்கின்றான். சார் அவனுடைய அரண்மனையில மேலே ஏறிக்கொண்டு உப்பரிகளே இருந்து கொண்டு பாரு புலவரே பாருங்கள் என்னென்ன தெரியுதோ எடுத்துக்கணும்னு சொன்னா அது குறைவா இருக்கும். வெளியிலே போய் ஒரு மலை மேலே ஏறுன்றான். குன்றிலே ஏறிக்கொண்டு நீங்கள் பார்ப்பது என்னவோ, உங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்குன்றான். என்ன கொடை அப்படி எண்ணுகிறான் அல்லவா. புலவர்கள் போய் வாங்கினாங்களா இல்லையா அது அல்ல, அப்படி சொன்னான். இன்னொரு சேர மன்னன் 10 பாட்டு பாடி முடித்தவுடனே என்ன செய்யலாம், ஒண்ணு செய்யலையா, என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் தானும் தன் கோயிலாலும் புறம்போந்துன்றார். கோயிலாள் என்றால் அவனுடைய மனைவி. தானும் தன் கோயிலாலும் புறம்போந்து என்றால் என்ன செய்யலாம் தெரியாம தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டான். மனைவி அவனுமாக வெளியே விட்டாங்க. அரண்மனை வாயில வந்து புலவரை கூப்பிட்டு அரண்மனைக்குள்ளே என்ன இருக்குதோ எல்லாம் நீங்க எடுத்துங்க, வேண்டுவன கொள்கன்னா. 2 பேரும் வெளியே வந்து தானும் தன் கோயிலால் வெளிப்போந்து அரண்மனைக்குள்ளே வேண்டுவன கொள்கை என்றான் மன்னன். எப்படிப்பட்ட கொடையாளி இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டிலே வரலாறாக இருக்கிறது பார்க்கிறோம். ஆனால் அரசர்கள் எல்லாம் தக்கவலா இருக்கின்ற புலவருடைய பேச்சை கேட்டிருக்கிறாங்க. சான்றோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும் என்றெல்லாம் புறநானூற்றில் அப்படி பாட்டு நமக்கு இருக்குது. அதுபோல இங்க பாருங்க, வையாகரணர்கள், நையாயிகர், மறைவல்லோர், மறைமொழி சொல்லாய்வோர், பொய்யா விருதிகள், பொய்யா விருதிகள், வேள்வித்தல்களை வாழ்விப்போர், பையாடு அரவணை ஐயான் ஆனன் உரை பகர்வோர். யார் யாரெல்லாம் இருக்கிறானோ முதல்ல வியாகரணர்கள். வையாகரண வியாகரணம் இலக்கணம் தெரிந்த பண்டிதர்கள். ஒரு நாட்டிலே மொழிப்புலமை உள்ள இலக்கணம் இருக்கணும். இலக்கணம் தெரிந்த புலவர்கள். பாண்டி நாடு சங்க நாடு, சங்கத்தை வளர்த்த நாடு, சங்க தமிழை வளர்த்து குற்றமில்லாத பாடலை கொண்டு வந்த நாடு. எனவே இலக்கணம் தெரிந்தவர்கள் வையாகரணர், வியாகரண பண்டிதர்கள். நையாயர் நியாயம் படிக்கணும், நியாயம் தெரிந்தவர்கள், நியாய நூற்புலவர். மறைவல்லோர் வேதம் உணர்ந்தவர்கள். மறைமுடி சொல் ஆய்வோர். மறைமுடிந்த மறைமுடினா வேதாந்தம், உபநிடதங்கள், உபநிடதங்களை எல்லாம் ஆராய்கின்றவர்கள். மெய்யா ஸ்மிருதி, ஸ்மிருதிகளை கற்றவர்கள், ஸ்மிருதி கற்றவர்கள். பொய்யா விரதிகள், துறவிகள் எல்லாம் நோன்பினர், பொய்யாத நோன்பு, பொய்யாத விரதம் இருக்கிறவங்க. வேள்வித்தழல் வேள்விகளை வளர்ப்பவர்கள், நாள்தோறும் வேள்விகளை வளர்ப்பவர்கள். அப்புறம் பையாடு அரவு அணி ஐயானன், 5 ஆனன் என்றால் ஆனன்னா முகன் அர்த்தம். பஞ்சானன் என்றால் 5 முகமுடைய பெருமான். 5 முகமுடைய பெருமான் 5 முகத்தினாலே உரை சொன்னான், அது ஆகமங்கள். ஈசானன் தத்புருஷன் போன்ற அந்த 5 முகங்களினாலே பெருமான் மொழிந்த அந்த ஆகமங்களை எல்லாம் விரித்து சொல்லுகின்றவர்கள். ஐயா உரை பகர்வோர். அவர் உலகியல் அகர்வோர்கள். அது இல்லாமல் பற்றற்று போகிற துறவிகள். இவர்களெல்லாம் ஒரு நாட்டிலே இருக்கணும். இவளெல்லாம் எந்த விதமான குறையும் இல்லாமல் வாழ வேண்டும். அவளையெல்லாம் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் செய்கிறான் இல்லையா, அவளெல்லாம் வறுமையில் இருக்கக்கூடாது. வறுமை இல்லாமல் இப்படி இலக்கண புலவர்கள், நியாயப்புலவர்கள், வேத புலவர்கள், ஆகமம் தெரிந்தவர்கள், ஸ்மிருதி கற்றோர், வேள்வி செய்வோர் என்று இப்படி எல்லாரும் சேர்ந்த நாடாக இருக்கின்ற அந்த பாண்டிய நாடு அழகை போல குபேரபுரி போல் இருந்தது என்று சொல்லி அந்த உலவாக்கிழி அவருடைய படலத்தை முடிக்கிறார். வேத நெறியை புறக்கணித்ததாலே பெருமானை அதை நிலைநிறுத்துவதற்காக உலவாக்கிழி தருகிறான் பாண்டியனுக்கு என்று அது ஒரு பகுதியாக நமக்கு வருது. அதை 2 நாளாக நம்ம படித்தோம், 2 வகுப்பா படித்தோம். அதை
கொஞ்சம்தான் செய்தி இருந்தால் அதை சொல்வதற்காக. இதே விஷயத்தை தான் நம்பி திருவிளையாடல சொல்லுகிறார். சின்ன 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 வேறுபாடு என்னன்னா, முக்கியமான வேறுபாடு அந்த மன்னனுடைய பெயர் சொல்லலை. நம்பி திருவிளையாடல் இவங்க குலபூஷணன் சொல்றார். நான் நம்பி திருவிளையாடல்ல பெயர் சொல்லலை. வளமை நீடிய மதுரையில் முன்னொரு தென்னவன், முன்னே இருந்த ஒரு தென்னன், ஒரு பாண்டியன் என்று அங்க சொல்லிடுறார். அப்புறம் தரையிலே கிடந்து நோன்பு நோற்றான்னு சொல்றா இல்லையா, அங்க அது இல்லை. கஷ்டப்படுறான் பெருமானே என்ன என்று கஷ்டப்பட்டு துய்ய பேர் அமளியின்கள் துயிறான். நல்ல படுக்கை பஞ்சனை, அவனுக்குரிய படுக்கை, எல்லாம் தூங்குறான். அங்க தூங்குற பொழுது அங்கே கனவிலே வருகிறான் பெருமான். கனவிலே வந்து எல்லாத்தையும் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த பொற்கிழி இருக்கு இல்லையா, பொற்கிழி என்ன செய்கிறான் என்றால், பஞ்சனை தான் படுத்திருந்தான், பஞ்சனையினுடைய தலையணைய பக்கத்துல வைத்து போயிட்டார் என்று இங்க தரையில கிடந்தான். எனவே தரையில வைத்து போனார். ஆனா அங்க அப்படி அல்ல, அவன் படுத்து கொண்டது நல்ல அணை அல்லவா. அதனால் என்ன செய்தார், அந்த பொன்னை எடுத்துக்கொண்டு போய் பொன்பொதி நான் தருகிறேன் என்று சொல்லி அதை தர்மம் செய்து நீ வாழ வேண்டும் அதெல்லாம் சொல்றார். எப்படி சொல்றார், அக்கிடியில் பொன்கோடி அழிப்பினும் தொலையாது, தானம் மிக்க பேரணியால் செய்ய, தானங்கள்லாம் செய்ய என்று சொன்னார். தக்கவர் தமக்கு தர வேண்டும் சொன்னார், தர்மம் செய்ய என்று சொல்லிட்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து விட்டு என்ன செய்கிறார், அஞ்சாதே பாண்டியரே அஞ்சாதே, நீ வறுமை வராது உனக்கு என்று, என்னுடைய அன்புடையவன் அல்லவா, நீ என்மேல் அன்புடையவன் அல்லவா, எனவே நான் தருகின்ற இந்த பொற்கெழியை எல்லோருக்கும் பயன்படுத்தி எங்க வைக்கிறான், பஞ்சின் மெல்லணைப்பால் முடிப்பான் இசை. பஞ்சின் மெல்லணைகளை வைக்கின்றான், முடிப்பான் தலையை படுத்துட்டு இருக்கான் இல்லையா, படுத்துக் கொண்டு தலைக்கு பக்கத்திலே அதை வைத்து மறைந்தான் என்று வருது. மற்றெல்லாம் ஒரே செய்திதான் இருக்கு, மற்றெல்லாம் அழகான செய்தி தான். இருந்தாலும் சில மாற்றங்கள். நம்பி திருவிளையாடல பாண்டிய மன்னன் யார் என்று சொல்ல, தரையில் படுத்தெல்லாம் அவன் செய்யல, அவன் வருந்தி கொண்டிருக்கின்றான், பஞ்சனிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது பஞ்சனிலே, ஏன்னா அவன் பெரிய பக்தன் அல்லவா, எனவே அந்த பக்திக்கு இறங்கி அந்த பஞ்சனைக்கு பக்கத்திலே அந்த பொற்கிழி வைத்து மறைந்தான். இதை யாருக்கு தர வேண்டுமோ செய்ய என்று சொல்றான்னு வருது. பரஞ்சோதியார் தமக்கேவுடைய வைதிக முறையிலே, ஏன்னா அவர் வைதிக கருத்தை எல்லாம் சொல்ல வேண்டும் என்றுதான், யார் யார் எப்படி எல்லாம் என்று வேதத்தை பற்றி சிறப்பாக சொல்லி, மறையே நமது இதெல்லாம் சொல்லலை, மறையே நமது பீடிகையா, மறையே நமது விடியா முடியாம்ன்றார் இல்லையா, அதெல்லாம் அவர் சொல்ல. பொதுவா நீ வேத வேள்வியை மறந்துட்டப்பா தப்பு, அவர்களுக்கெல்லாம் நீ செய்ய வேண்டும் அல்லவா என்று ஒரு நயமாக ஒரு வார்த்தையை சொல்லித்தான் அவர் மறைகிறார். அந்த கனவுல கூட அவர் என்ன பண்றார், இவர் சொன்னது போல மறையே நமதுலாம் சொல்லல, அவர் ஒரே வார்த்தை சொல்றார். என்ன சொல்றார், மறைத்தொழில் செய்கின்றவர்கள் எல்லாம் துன்பப்படுகிறார்களே, வேள்வி செய்யலாம் துன்பப்படுறாங்கப்பா, குடிமக்கள் அல்லவா அவங்க எல்லாம், குடிமக்களை துன்பப்படுத்தக்கூடாது, அந்த முறையில் தான் பாடுறார். வேதம் படித்த மறைவர்களுக்கெல்லாம் அப்படிதான் சொல்லாமே பொதுவா என்ன சொல்றார், மேதினிக்கு அமரவர்களெல்லாம் அவர்களெல்லாம் பூசுரர், நிலத்தேவர்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் நிலத்தேவராக, நீ தேவர்களுக்கெல்லாம் பூஜை பண்றேன், மகாதேவனா இருக்கிற எனக்கு பூஜை பண்றேன், ஆனா நிலத்திலே உன்னோடு இருக்கிற தேவர்களா இருக்கிற அந்தரர்கள் அவளெல்லாம் நீ விட்டுட்டியே என்று அவர்களும் ஒரு போற்றப்படக்கூடியவர்கள், அதோடு உன்னுடைய குடிமக்கள் அல்லவா, அவளுக்கெல்லாம் நீ வஞ்சனை செய்யக்கூடாது என்று அந்த முறையில சொல்லி, மறையவர்கள் உள்ளம் வருந்தினால் நாட்டுக்கு நல்லதல்ல என்ற. பொதுவாகவே இந்த விஷயத்தை திருமூலர் சொல்லுவார். திருமூலர் சொல்றார், சிவபக்தர்கள் சிவனடியாருடைய நெஞ்சத்திலே ஒரு துன்பம் வந்தால், சிவனடியாருக்கு யாராவது துன்பம் செய்தால் நாடு கெடும்னு அவர் சொல்வாருங்க, சிவஞானிகள் சொல்வார். அதே போல இங்க மறையவருக்கு சொல்றாரு, மறையவர் நெஞ்சம் வாழ்ந்தால் வையகம் முழுதும் வாழும், மறையவர் நெஞ்சம் வாடினால் வையகம் வாடும் என்று அந்த மாதிரி சிலவற்றை சொல்லி, ஆனால் அந்தனரா இருக்கின்ற அவளுக்கெல்லாம் வறுமை வராமல் நீ செய்ய வேண்டும் என்று அதையும் அவர் சொல்லுகிறான் பார்க்கிறோம். இதுபோல 2 புராணங்களிலும் உலவாக்கிழி அவருடைய படலத்தில் வேத பெருமை, வேதியர் பெருமை, வேள்வியினுடைய பெருமை, இதையெல்லாம் ஒரு மன்னவன் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அவளை இழிவாக பேசக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. அது மன்னர்கள் எல்லாம் அப்படி ஒதுக்கக்கூடாது என்று சொன்னார். நம்மை போன்ற பொதுமக்கள் எல்லாம் வேதிகளை இழக்கூடாது. அதனால்தான் வேத வேள்வியை நிந்தனை செய்துவிடல் ஆதமில்லி அமலோடு தேரைனார்.
வேதங்களை எல்லாம் இழிக்கின்றவர் யார், நிந்தனை செய்வர் யார் என்றால் சமணர்கள், பௌத்தர்கள் தான். அதுபோல நாம் இருக்கக்கூடாது என்றுதான் சைவம் வேதமுடு ஆகமும் மெய்யாம் இறைவன் நூல் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்ட இறைவன் நூலையே புது நூலாக இருக்கின்ற வேதத்தை பற்றிய செய்தித்தான், அவருடைய சிறப்பைத்தான் இந்த படலம் சொல்லியிருக்கிறது என்பதோடு நாம் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்யலாம். திருவிளையாடல் புராணத்தில் இப்போ உலவாக்கிழியருடைய படலம் என்பதை பொதுவாக நாம் படிச்சிருக்கிறோம். இன்னும் அதுபோல மற்ற செய்திகள் எல்லாம் அப்பொழுது நாம் சிந்திக்கலாம் என்று கூட நான் நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை வரதுனா புதன்கிழமை வந்ததாலே அன்பர்கள் குறைவா இருக்கிறாங்களா இல்லை வேறு வேலையானு தெரியல. எனக்கு வழக்கமாக வரவங்க கொஞ்சம் குறைவா இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த புதன்கிழமை அவளுக்கு சரியா இல்லையா அதை பாருங்க, அதை பார்த்து நீங்க சொல்லுங்க. நம்ம அடுத்து வெள்ளிக்கிழமை மீண்டும் சந்திக்கலாம். சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் நம்ம நிறைவு செய்யலாம். ஐயா அடியேன் குருவினாங்க ஐயா. இப்ப வந்து இப்ப நம்ம நீங்க பத்திசை அடியரை படம்பர துயிப்பவன் அந்த 2 வரியோட விளக்கங்களாங்க ஐயா? அதான் அப்படி வைத்துக்கொள்ள. ஏன்னா பாண்டி நாட்டை பற்றி சிறப்பா சொல்றாரு இல்லையா? சரிங்க சரி. உலவாக்கிழியருடையன்னு அங்க இன்னும் வரல. ஆனா பாண்டிய நாட்டு சிறப்பு எல்லாரும் முக்கியமான எல்லா அடையாளம் அல்லவா? அது செங்கோலோடு இருக்கு, பாண்டிய நாடு இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக அதை செய்கிறான்னு தான் வைத்துக்கணும். அதை சரிங்க ஐயா. இது வந்து இப்ப நம்ம வேதம் ஆகமம்ன்றத பொருள் நீங்க முதல் வகுப்புல எல்லாம் சொன்னீங்களேங்க ஐயா, சிவபுராணத்துல எல்லாம். அப்போ வந்து நம்ம வேதங்களை வந்து நம்ம வந்து நிந்தனை செய்யக்கூடாதுங்கிறதுதான் இந்த படலத்துல சொல்றாருங்க சாமி. ஆமா, வேதத்தை இழிக்க கூடாது, இடிஞ்சு சொல்லக்கூடாது. நம்மளோட வேத பொது நூலால சொல்றோம், பொது நூலா எடுத்துக்கிறோம். சரிங்க சரி. ஆனா இன்னொன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். வேதத்தினுடைய விளக்கமா இருக்கிற மனுஸ்மிருதி நமக்கு உடன்பாடு அல்ல, ஸ்மிருதிகள் உடன்பாடு அல்ல. மூல நூல் வேதம் நூல் நமக்கு பொது நூல் உடன்பாடு. அதுலயும் வேதத்துல வேதாந்தம் தான் நமக்கு உடன்பாடு, உபநிடதம் தான் நமக்கு உடன்பாடு, கர்மகாண்டம் நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா தமிழர்களுக்கு வேள்வி கிடையாது. வேள்வி நீங்க படிக்க வேண்டாம், அவங்க செய்யிட்டாங்க, நாம் படிக்க வேண்டாம். நம்முடைய வழிபாட்டு முறை வேள்வி அல்ல. அந்த வகையில் நம்ம வேதத்தில் மாறுபடுறோம். வேதநெறி வேறு. இப்ப நம்ம சிலுவை போட்டுக்குமா, கிறிஸ்துவ நான் போட்டுக்க மாட்டோம், ஏன்னா அது அவங்களுடைய அடையாளம். அதே போல ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? அதுபோல வேதத்தை பின்பற்றுகின்ற மறை அந்தணர்களுக்கெல்லாம் வேள்வி அடையாளம், தமிழர்களுக்கு சிவ வழிபாடுதான் அடையாளம். அது நல்லா என்னால புரிஞ்சுங்க. ஆனா அதுக்காக அவங்களை இழிவுபடுத்தி விடக்கூடாது, நாம தவறா எண்ணக்கூடாது, அவங்களை தப்பா பேசக்கூடாது. நீ செய்யறது வழிபாடு அல்ல, நான் செய்யறது தான் வழிபாடுன்னு சொல்லக்கூடாது. வந்தா இந்த வழிக்கு வா, இந்த வழிக்கு வா, வந்தா நல்லது. சரிங்க சரிங்க. அதை நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஐயா இந்த முன்னீர் பத்தி சொன்னீங்க இல்லையா? முன்னீர். ஆமா ஆமா ஆமா. நம்ம முன்னீர் துயின்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய திருமுறைகள்லயும் பாக்குறோம், பூசையிலையும் முன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? அது முன்னீர் பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. அதே நீங்க முன்னீர்னா 3 நீர் அர்த்தம். மூ போட்டு தென்னகரின்னு போட்டிருப்பாங்க முன்னீர்னு இல்லையா? தென்னகரின்னா தானா ஒரு தாமா இருக்கல, இந்துன்னு இந்துன்னு முன்னீர். 2 சுடி போட்டு முன்னீர்னா அது முன்னே உள்ள நீர்னு ஆயிடும். அது அல்ல. முன்னீர் என்றால் 3 வகையான நீர். அது என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் 3ம் சேர்ந்துட்டு கடல் நீர்னு சொல்றாங்க. அதனால அதுக்கு முன்னீர் பேர்னு சொல்றாங்க. அதுபடி அப்படி ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அடியார்க்கு நல்லா அது இல்லை, தப்புன்ற. ஏன்னா கடலில் இருந்தால் மழை வருது, மழை பெய்தால்தான் ஆற்று நீர், ஆற்று நீர் இருந்தால்தான் ஊற்று நீர். எனவே கடல் தான் 3 நீருக்கும் அடிப்படையா இருக்கு. எனவே அதை முன்னீர்னு சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. அங்க நீர் என்றால் தன்மைன்னு அர்த்தம். 3 தன்மை உடையது, படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தன்மை உடையது என்று சொல்றாங்க. அதுதான் முன்னீர். நீங்க இந்த முன்னீர் நாம சொல்றது இன்னொன்று 3 நீர் இருக்கு இல்லையா? நீங்க கேட்டது பூஜையில வைக்கிறோம் இல்லையா? அது பாத்தியம், ஆசமனம், அர்க்கியம் என்று 3 நீர் வைப்பாங்க. அது முன்னீர் சொல்லுவாங்க. 3 நீரால் என்று சொல்லுவாங்க. 3 பஞ்சபாத்திரம் 3 வச்சுட்டு அதை அந்த தண்ணீர் வைப்பாங்க. 1 பாத்தியம், பாதம் கழுவுவதற்காக, ஆசமனம் குடிநீருக்காக, அக்கியம் என்பது குளிப்பதற்காக, தலையை தெளித்துக் கொள்வதற்காக, புரோட்சணத்துக்காக என்று 3ஆ சொல்லுவாங்க. அது முன்னீர். கடலுக்கு முன்னீர் என்று சொன்னால் படைத்தல், காத்தல், அடித்தல் என்ற 3 தன்மை உடையதல்லவா?
அதனால அது முன்னீர்ன்றாங்க. ஆற்று நீர் ஊற்று நீர் மழை நீர் சொல்லக்கூடாது. சரிங்க ஐயா. மான்மொழி அதானே கேட்டீங்க? ஆமாங்க ஐயா. சுபாஷினி அம்மா அவங்க தாங்க இந்த வினா கேட்டிருந்தாங்க. முன்னீர் விளக்கம். அதான் அதேதான் இந்த செய்தி தான். சரிங்க ஐயா. வேற எதுவும் பெருமக்களுக்கு வேற எதுவும் ஐயம் இருந்தா கேளுங்கம்மா. ஐயா திருச்சிட்டம்பலங்கய்யா. ஐயா சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேங்கய்யா. அந்த ஸ்லிப் மான்வெளியம் அனுப்புவாங்க உங்களுக்கு கிடைச்ச உடனே வேணா. நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு கிடைச்சுன்னு நினைக்கிறேங்கய்யா. சரி வணங்கிறேங்க, திருவடி வணங்கிறேங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் மான்பிடி ஐயா சொல்லுங்க ஐயா. அவங்க விஜய் வந்து எனக்கு இது அனுப்பிச்சு திருமண அழைப்பு நீங்க வந்திருக்கு எனக்கு. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கு. அவங்க விஜய் தானே? அவங்க பேர் விஜய். ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அனுப்பியிருக்கேன்னு சொன்னாங்க ஐயா. வந்திருக்கு இன்னிதான் வந்திருக்கு. 17ஆம் தேதி திருமணம். ஆமாங்க ஐயா. வகுப்புக்கு வர முடியல, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க ஐயா. திருமணம் இடத்தை விட முடியாது. திருமணம் சரி நிறைவு பண்ணலாமாங்க ஐயா? வாழ்த்து சொல்லுங்க. சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிற்றம்பலம். வணங்குறேன். வணக்கமா எல்லாருக்கும். வணக்கமா கண்ணன் சார் வணக்கம். புரிதாமா? வணக்கம். திருவடி வணங்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஐயா திருச்சிட்டம்பலங்கய்யா. வணங்கி